இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. எதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே துவங்கின நிலைமையை மரணம் வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பலிபீடத்தில் நிற்கும் போது அப்படிதான் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும், நீர் என்னை எவ்வளவு நம்பினாலும், நீர் என்னை எவ்வளவு உன்னதமான இடத்துல கொண்டு போனாலும் ஒன்று மட்டும் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. நான் ஆரம்பத்தில் துவங்கும் போது நீங்க அப்ப என்ன பென்ஸ்ன்னு ஒன்று கூப்பிட்டுருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் முன்னாடி நிறைய பேரெல்லாம் வச்சு பென்ஸ்ன்னு கூப்பிடலாம். ஆனா இயேசு என்ன ஒரு ஆரம்பிக்கும் போது ஒரு பென்ஸ்ன்னு கூப்பிட்டாரு. சாகிற வரைக்கும் அந்த மாதிரி ஆண்டவர் என்ன கூப்பிட்டா போதும்னு தான் நான் நினைக்கிறேன். தன்னை தாழ்த்துக்கிற எவனும், ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படியே டப் டப் டப்னு மேலே வந்துட்டு டக் டக்னு அப்படியே கீழே இறங்குறத நான் பார்க்குறேன். மேலே ஏறி அப்படியே தொப்புன்னு கீழே விழுறாங்க. ஏன் பிரதர் கீழே விழுந்தீங்க? எதுக்கு பிரதர் கீழே விழுந்தீங்க? நீங்க கீழே விழுறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு நஷ்டமாகிறதுக்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லைங்க. தான் ஏற்கனவே ஆரம்பிச்ச அந்த நிலைமையை, தான் வந்த அந்த நிலைமையை, ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, உயர்வு வந்த உடனே, பணம் வந்த உடனே அவ்வளவுதான் எல்லாம் மறந்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா யாரு, அப்பா யாரு, யாரையுமே கண்ணுக்கு தெரியல. அப்போ அவர் மட்டும்தான் அடிமை பெண்ணாகிய அது இல்லை, அந்த நேம் தூக்கி போடப்பட்டுச்சு. கர்த்தர் நமக்கு அந்த நேமை தூக்கி போட்டுருவாரு. ஆனா அந்த நேமை நம்ம சாகிற வரைக்கும் மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. நம்பர் 2,